हाय फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான வெஜிடேரியன் டிஷ், எல்லாருக்கும் பிடிச்ச வடகரி, சைதாப்பேட்டை வடகரி. அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி ஒரே மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கணும், நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு 100 கிராம். அதை வந்து ஒரு 1 ஹவர் நான் ஊற வச்சுட்டு வாட்டர் ட்ரைன் பண்ணிட்டேன். அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போதும், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2லேருந்து 3 கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. இது கரம் மசாலா, இது 1 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு சின்ன துண்டு, 3 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலையும் இதிலே இருக்குது, அதுவும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த கடலைப்பருப்பு சொல்லியிருந்தோம்ல, இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சியில் நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒரு 75% தான் அது வந்து அரையணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு 75% நல்லா குறன்னு அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வடை நான் போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுமாரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வடையை பொரிச்சு எடுத்துடலாம். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், இப்போது வடை எப்படி போடணும்னா, நீங்கள் வடை மாரி போடக்கூடாது. இதுமாதிரி எடுத்துக்கிட்டு இதுமாதிரி லைட்டாக சின்ன சின்ன பீஸாக போடணும். அதுமாதிரி நீங்கள் பக்கோடா போடுவீங்களே, அதுமாதிரி உதிரியாக போடணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 70% குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. இதான் எடுத்துடணும். இது 70% குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடணும். இதுமாரி தான் போடணும். நீங்கள் இந்த பக்கோடா போடுறீங்களா, இதுமாரி போட்டுட்டு எடுத்துடணும். ஏன் இப்படி போடுறோன்னா, நம்ம வடையாக போட்டு அது நீங்கள் உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதுமாதிரி உதிரியாக போட்டிங்கன்னா எல்லா பீஸ்லையுமே கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த வடை மாவை நம்ம இதுமாரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு உதிரியாக போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுமாரி ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 5 டீஸ்பூன், 5லேருந்து 6 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு அது நல்லா பொரியட்டும். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. அது இஞ்சி பூண்டு போட்ட உடனே வெங்காயம் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா அந்த எண்ணெயில் மேஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஐட்டம்ஸும் சேர்க்கணும். ஸோ அது எப்படி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அதுலேயும் நல்லா எப்படியுமே வதக்கிட்டே இருக்கேன். மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், அதிலே வதக்கணும். இப்போது ஒரு 4 to 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு அந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வடையில் ஒரு பங்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போது இந்த மசாலாலாம் போட்டதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்.
நல்லா ஒரு ஒரு கிரேவி பதத்துக்கு, அதாவது தொக்கு பதத்துக்கு வரணும். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உடனே இப்படி வதக்கினீங்கன்னா அந்த மசாலா, நம்ம போட்ட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கும். இதுமாரி ஒன்று கூடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு பதம் வந்துருச்சுல்ல. ஸோ நம்ம இப்போது இந்த வடைக்கறி, இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லூஸாகவே ஊற்றுங்க. ஸோ நம்ம தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? 1.5 கிளாஸ் தண்ணி எதுக்கு இவ்வளோ ஊற்றுறோன்னா, நீங்கள் வடையை போட்டோன்னா என்ன ஆகும், அந்த வடை எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த கிரேவியும் பதமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச இந்த வடையை போட்டுடலாம். போட்டுட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து இந்த கிரேவி பாருங்கள் நல்லா இழுத்துச்சு பாருங்கள். நல்லா தண்ணி நல்லா இழுத்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். சுவையான வடைக்கறி ரெடி. இது வந்து இட்லி தான் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி போட்டு மேலே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட். அதேமாதிரி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye.